நீ செம கட்டு கட்டிட்டேன். இப்படியே கட்டுல போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். நீ 4 நாள்ல ஹனிமூன் போயிட்டு வந்துருவோம். ஏன்டா என்னைய கூப்பிடுற? நம்ம 4 பேரும் தானே. நீங்களும் அண்ணியும் நானும் என் செல்ல பொண்டாட்டியும். இடம் கூட பார்த்து வச்சுட்டேன். ஏலகிரின்னு சொல்றாரு. சரவணன் இருக்கான். மீனாட்சியும் முத்தலகம் பிரிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸ்வேதா சொல்றாங்க அடுத்த மாசம் போலாமே, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா தமிழுக்கு ரிஸ்க், ஃபாரின் போயிட்டு வந்துடலாம். சொல்றாங்க நான் வேணா அர்ஜுனை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்களா? நானு தமிழ் நீங்க எல்லாரும் சேர்ந்து போலான்னு தான் சொன்னேன். ஏன் முத்தலகு பிரிச்சு பாக்குறீங்க, தனியா போ சொல்றீங்க? சரின்னு எப்பன்னு ஏலகிரி போறோம்? முத்தலகு போலான்னு சொல்றாங்க. நிஜமாவான்னு சுவேதா கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. பூமி சொல்றாரு பசங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னா எனக்கும் பிரேக் தேவைப்படுது. அப்படின்னா கார்லயே போயிடலாம், மாத்தி மாத்தி ஓட்டிக்கலானே. நீ பக்கா பிளான்ல இருக்கடா. போன் நம்பர் கொடு, நான் ரூம் புக் பண்ணிடுறேன். அண்ணே ஃப்ரெண்டுனே ஏலகிரியில வச்சிருக்கவன், சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம பணம் கட்டினா போதும். ஸ்வேதா சொல்றாங்க இவர் குடிச்சதுல வந்தவன் தான் அர்ஜுன், இல்லாட்டி காலத்துக்கும் தொங்க விட்டுருப்பேன் இவரை. முத்தலகு பேச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா சொல்றாங்க நீங்க போன ஒரு நாள்ல குழந்தை ரொம்ப தவிச்சிருச்சுமா. அக்கா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புறம் பேசுறது தப்புக்கா. நான் சொல்லல, அந்த குழந்தை இருக்கு, அதனாலதான் அஞ்சலிக்கு பிடிக்கல, அதுதான் இந்த பாடுபடுத்தி இருக்காங்க. நல்லது செய்யறவங்கள கடவுள் கடைசி முடியும் கைவிட மாட்டாங்க அக்கா. இந்த வீட்டு வாரிசு, அவளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. சொல்றாங்க மந்திரிச்சு கயிறு கட்டினா குழந்தைகளுக்கு நல்லது. அத்தை சரின்னு சொன்னா எனக்கு சரின்னு முத்தலகு சொல்றாங்க. என்ன சரின்னு சொல்லுவேன்னு சொர்ணம் வர்றாங்க கிட்ட. அவ்வளவு சுலபமா எடை போடாதுதானோ, வெளியே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு பழக்கம் இல்லதான். ஆனா குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டியதுதான். அவங்கள வர சொல்லு, நான் பேச்சுக்கிட்ட பேசிக்கிறேன். சொர்ணம் சொல்றாங்க இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, அத்தை குழந்தைய தொலைச்சதுனால குழந்தைனாலே உணர்ச்சி வசப்படுறாங்களோன்னு தோணுது அத்தை. அத்தலுக்கு ஏலகிரிக்கு கிளம்புறீங்களா? தேனிலவா? அத்தை ஏலகிரி முருகனை தரிசிச்சு ஒரு புது தாலி கட்டிக்கணும்னு தோணுது. டிஎன்ஏக்கு முன்னாடி போலாம்ல அத்தை? தாராளமா போயிட்டு வா முத்தலகு, பொண்ணையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போ. என்ன அப்படி பாக்குற? மீனாட்சியை தான் சொல்றேன். அஞ்சலியா மீனாட்சியான்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும் முத்தலகு. ஆனா பாட்டிக்கு போன் பண்றாங்க. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு பாட்டி சொல்றாங்க. போனை வைக்கிறாங்க. இப்படியாவது என் குழந்தைய அடையாளம் காமிச்சிருங்க பாட்டி, அது போதும் எனக்கு. பாட்டி சொல்றாங்க தனத்துக்கிட்ட நல்ல இடத்துலதான் உன் குழந்தைய சேர்த்திருக்கான், அந்த ரூம்ல தான் குழந்தை இருக்கு பாட்டி. நான் சொன்னது நினைப்பு இருக்குல்ல பாட்டி, கயிறு கட்ட தான் வர சொல்லியிருக்கேன். அஞ்சலி அம்மா சந்தேகப்படுவாங்க, சரியா? சரிம்மா. அஞ்சலி கேக்குறாங்க தனத்துக்கிட்ட யாரு இது, கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டியா? அம்மா பெரியம்மா தான் சொல்லிட்டு வர சொன்னாங்க, குழந்தை திருஷ்டிக்கு மந்திரிச்சு கயிறு கட்ட சொன்னாங்க. பாட்டி இதுக்குன்னே நம்ம ஊர்ல இருக்கவங்க அம்மா சொல்றாங்க. சில சமயம் அம்மா கண்ணே குழந்தைக்கு ஆகாது, கயிறு கட்டினோம்னா கண் திருஷ்டி குழந்தைய தாக்காது. கட்டி விடவாமா? குழந்தைக்கு நல்லதுன்னா அம்மா அதை செய்வாங்க. உங்களுக்கு ஓகே தானே? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? பெரியத்த சொன்னாங்கன்னு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்கவே யோசிக்கணும். ரூமுக்குள்ள வந்து என் குழந்தைக்கு தாயத்தை கட்ட எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ ரூமுக்கு வெளியே போயிரு. பாட்டிமா வந்தோமா கட்டினோமான்னு போய்கிட்டே இருக்கணும். வந்துருச்சு தாயத்தை கட்டிட்டு நான் தனத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவேன், அவ்வளவுதான்மா. பாட்டி தனத்தையும் குழந்தையும் உறுதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. போலாம் தானோ, வர்றேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போன உடனே அஞ்சலி அந்த தாயத்தை கலட்டி தூக்கி போடுறாங்க. அம்மா அது ஏன் குழந்தை தானே, உனக்கு பிறந்தது இல்ல, உனக்கு பிறந்தது ஆம்பளை குழந்தை, அது பெண் குழந்தைடி. வருவாளா முத்தலகு? ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.